ஆடிப்பூரம் அன்று வளையல் வாங்குபவர்கள் இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள். பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரும் இந்த பூரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் குழந்தை இல்லாதவர்கள், கல்யாணமாகாதவர்கள் என்று அனைவரும் இந்த வளையலை காணிக்கையாக வாங்கி கொடுத்தால் அடுத்த வருடம் ஆடி புறம்குள் குழந்தை செல்வம் மட்டும் கல்யாணம் நடக்கும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பூரம் அன்று மற்றவர்கள் கொடுக்கும் வளையல்களை வாங்கி நாம் அணிந்து கொண்டாலும் கூடிய விரைவில் நமக்கு குழந்தை மட்டும் கல்யாண யோகம் கைகூடி வரும். அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் சில தவறுகளை மட்டும் செய்துவிடக் கூடாது. அது என்ன தவறு என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு. ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு வளையல் வாங்குபவர்கள் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற வளையல்களை தான் வாங்கி கொடுக்க வேண்டும். கண்ணாடி வளையல்களை மட்டுமே வாங்கி கொடுக்க வேண்டும். ஜிகினா உள்ள வளையல்களை வாங்கி கொடுக்க கூடாது. வளையல்களை வாங்கும் போது கண்டிப்பாக அதனுடன் மஞ்சளை வாங்க வேண்டும். வளையல்கள் ஒற்றை எண்ணிக்கையில் தான் வாங்க வேண்டும். சம எண்ணிக்கையில் வாங்கவே கூடாது. அதேபோல் வெள்ளை மற்றும் கருப்பு நிற வளையல்களை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வளையலை இடது கையால் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல் வலது கைகளினால் வளையலை வாங்க வேண்டும். இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.